அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளின் போது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்களில் 92.04% வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல் சொல்லுங்கள். எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு வாக்காளர் பட்டியலுக்கான தீவிர திருத்தம் தமிழ்நாட்டில் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. ஜனவரி மாதத்திற்குள்ளாக அந்த பணிகள் அனைத்தையும் முடித்து ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இறுதி பட்டியலை வெளியிடுவதற்கான அந்த வரைவு பட்டியலை வெளியிடுவதற்கான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தான் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலிலே தமிழகத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 6,30,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களில் 5,90,00,000 வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டு விட்டன என்ற தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது இந்த எஸ்ஐஆர் பணிகளின் பொழுது முதலில் படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்குவார்கள். அதன் பிறகு வாக்காளர்கள் அந்த படிவங்களை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி அலுவலர்களான பிஎல்ஓக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வாக்காளர்களுக்கு மொத்தமாக 5,90,00,000 படிவங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கையிலே 78% என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். 5,67,045 படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் 78.09% பேருக்கு வாக்காளர்களுக்கான படிவங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே 2025 அக்டோபர் 27 நிலவரப்படி 6,41,14,000 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் என்ற தகவலையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது. அதாவது 6,41,00,000 வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே 5,90,00,000 பேர் வரை படிவங்களை பெற்றிருக்கின்றார்கள். 78% அளவிற்கு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டு விட்டன. இன்னும் ஒரு 21% படிவங்கள் தான் விநியோகம் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. நன்றி ராஜகுமாரன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.